மரகத நாணயத்தை தொட்டா நம்ம சேர்த்துக்கணும். ஆமா, புதையலை தேடி போறது ட்ரெஷர் ஹண்டிங் சம்பந்தமான படம் தமிழ் சினிமால ரீசெண்ட் டயத்துல ரிலீஸ் ஆகிறதெல்லாம் ரொம்பவே கம்மியாயிருச்சு. அப்படியே ரிலீஸ் ஆனாலும் அந்த படங்கள் பெரிய அளவுல ஓடுறது இல்ல. இந்த படங்கள் எல்லாமே சின்ன சின்ன விஷயத்த மாத்தி எடுத்திருந்தா மிகப்பெரிய அளவுல ஓடி இருக்கும். அதெல்லாம் என்னென்ன வித்தியாசங்கள் பண்ணியிருந்தா ஓடி இருக்கும். இதுலயும் சில படங்கள் தப்பிச்சு பெரிய அளவுல ஓடி இருக்கு. எதனால அந்த படங்கள்லாம் ஓடிச்சுன்னு சொல்லிட்டும் இந்த வீடியோல கிளியர் அண்ட் கட்டா பார்க்கலாம். இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் ட்ரெஷர் சம்பந்தமான மூவிஸ்லாம் எடுக்கும்போது தமிழ் சினிமால டிஃப்ரெண்ட் ஜேர்னரை டச்சும் பண்ணியிருக்காங்க. இனிமேல் அதிகமாக பண்ணியிருந்துருக்கலாம், மிஸ் ஆகிருச்சு. இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் நான் பார்த்து ஃபர்ஸ்ட் வித்தியாசமான புதையலை தேடி போகிற படம்னா இதுதான். அது மட்டும் இல்லை, இந்த படத்தை கௌபாய் ஸ்டைலில் ஹாலிவுட் மூவிஸ்லாம் இந்த மாதிரி கௌபாய் ஸ்டைலில் மூவிஸ் ரிலீஸ் ஆகும். அதெல்லாம் பயங்கர ஆக்சன்டிக்காக இருக்கும். அதை இங்கே தமிழ் சினிமாவில் காமெடியாக ட்ரை பண்ணியிருப்பார் சிம்புதேவன். அவர் டைரக்ட் பண்ண படம் இது. ரொம்ப பெரிய அளவில் ஓடிச்சான்னு கேட்டிங்கன்னா டிவியில் பயங்கரமான ஹிட் ஆச்சு. டிஆர்பிலாம் எகிற அளவுக்கு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. தேட்டரில் அந்த அளவுக்கு படம் போகலை. அதனாலே இந்த மாதிரி சேனலில் அடுத்து எந்த படமே வரலை. ரிஸ்க்குன்னே முடிவு பண்ணிட்டாங்க. பட் இந்த படம் பார்க்கலே தெரியும். மேக்கிங் வைஸும் சரி, ஸ்டோரி வைஸும் சரி, எல்லாமே பயங்கரமாக இருக்கும். இருந்தாலும் இவங்க இந்த படத்தை அந்த டயத்தில் ரிலீஸ் ஆகாமல் சப்போஸ் இப்போ இந்த காலகட்டத்தில் ரிலீஸ் ஆகியிருந்தால் மிகப்பெரிய அளவில் ஓடி இருக்கும். சாங்ஸாக இருக்கட்டும், அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு அந்த டயத்தில் இது என்ன மாதிரியான படங்கிறது சுத்தமாக புரியலை. செல்வராவன் அவரோட படம் மாதிரி தான் இந்த படமும் ஆகிருச்சு. தங்கலான் விக்ரம் அவர் அவரோட உடம்பை ரொம்ப வருத்தி இந்த படத்துக்குள்ளே இறங்கியிருப்பார். அது மட்டும் இல்லை, இந்த படத்தை பாரஞ்சித் வித்தியாசமாக எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி வித்தியாசமான வேர்ல்டுக்குள்ள ட்ரெஷர் ஹண்டிங் சம்மந்தமாக போக போகிறேன்னு சொன்னதுமே அட்வென்ச்சரிஸ்டிக்காக வேற ஒரு வேர்ல்டை காட்ட போகிறாருன்னு எல்லாருமே எக்ஸெப்ட் பண்ணாங்க, காமிச்சார். ஆனால் இங்கே மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டாக பட்டது இவங்களோட தமிழ் பியூர் லாங்குவேஜ். அதுக்கு ரொம்பவே இவங்க முக்கியத்துவம் கொடுத்து காமிச்ச விஷயம் நிறைய பேருக்கு என்ன சொல்ல வராங்கிறதே புரியாமல் போயிருச்சு. இந்த மாதிரி படம் எடுக்கையில் டைலாக்ஸ் ரொம்பவே முக்கியம். ஆடியன்ஸ்க்கு ஈஸியாக கன்வே ஆனால் மட்டும்தான் புரியும். நிறைய பேர் இந்த படத்தை திருப்பி பார்ப்பாங்க. பத்தாவதுக்கு மித்தாலஜிக்கல் சம்மந்தமான வித்தியாசமான ஒரு கேரக்டர் உள்ளே கொண்டு வரும்போது அது என்ன மாதிரியான கேரக்டர்னு சொல்லி டெப்த்தாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருந்துருக்கணும். ஒரு படத்தை எடுத்துக்கும் போது இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் இவங்க போட்டோ விட்டுட்டாங்க. சப்போஸ் இந்த படத்துக்கு ப்ராப்பரான டைலாக்ஸ் புரிகிற மாதிரியான ரைட்டிங்ஸை கொடுத்து இன்னுமே டெப்த் ரைட்டிங் அந்த காட்ஸ் மித்தாலஜிக்கல் புரிகிற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆயிருந்துருக்கும். இந்திரஜித் நிறைய பேருக்கு இப்படி ஒரு படம் வெளிவந்திருக்க விஷயமே தெரியாது. இதுவுமே புதையலை தேடி போகிற மாதிரியான அட்வென்ச்சரிஸ்டிக் ட்ரெஷர் படம் தான். ஆனால் இந்த படத்தோட பட்ஜெட்டை கொஞ்சம் ரொம்பவே டைட் பண்ணியிருப்பாங்க. படத்தோட ப்ரொடியூசர் கலைப்புலி அவர்கள் தான், அவரோட பையன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இனிமேல் பட்ஜெட்டை நிறையா கொடுத்துருந்தா குவாலிட்டியாக படம் இருந்திருக்கும். சொல்ல வந்த விஷயமும் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு மிட் பாயிண்டில் ஸ்டோரி ட்ராக்கே மாறும். அதை இன்னுமே இம்ப்ரூவைஸ் பண்ணி கிரின்சீன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் ஒர்த்தாக மாறி இருக்கும். 1001 இந்த படம் வெளியானப்போ நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ண விஷயம் என்னென்னா, சோழர்களை இந்த மாதிரி கருப்பாக ஒரு குகைக்குள்ளே இருந்த விஷயத்த காமிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதை தாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது பயங்கரமான ஒரு அட்வென்ச்சர் ட்ரெஷர் படம் இது. இவங்க தேடி போகிற விஷயங்கிறது சோழர்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படம். ட்ரெஸ்ன்னு வச்சுருந்தா கூட சாதாரணமாக இருந்திருக்கும். மனிதர்களே தேடி போகிறாங்கிறப்போ இன்னுமே நல்ல ரேட்டிங் இருந்துச்சு. ஆனால் இவங்க சொன்ன விதத்தில் அந்த சோழர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் ஒரு கோயிலுக்குள்ளே ஏன் இந்த மாதிரி கொடூரமாக வாழ்ந்துட்டு இருக்காங்கிற விஷயம்தான் நெகட்டிவாக அந்த டயத்துலையும் எல்லாரும் சொன்ன விஷயம். எனக்குமே அந்த ஒரு விஷயம் நெகட்டிவாக பட்டுச்சு. பார்த்ததுக்கு படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்பவே வைலண்டிக்காக இருந்துச்சு. இலங்கையில் நடந்த விஷயத்தை காமிக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணியே படத்தை எடுத்துக்கணும். அதையா சோழர்களுக்கு நடந்த விஷயம் மாதிரி காமிச்ச விஷயம் தான் இந்த படத்துக்கான மிகப்பெரிய பேக்லாஸ். அப்போ இருந்த எல்லாருமே சொன்ன விஷயம். அதனால தான் இந்த படம் அந்த டயத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஃப்ளாப் ஆச்சு. ஆனால் இப்போ எல்லாருமே பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறாங்கன்னு தெரியலை. மாயோன் இந்த படமும் வித்தியாசமான ட்ரெஷர் ஹண்டிங். இது ஃபுல் அண்ட் ஃபுல் மித்தாலஜிக்கல் சம்மந்தமாக போயிருந்தாங்க. ஒரு விஷயத்த சர்ச் பண்ணும்போது அங்கே இருந்து இவங்களுக்கு கிடைக்கிற க்ளூ மூலியமாக இவங்க புதையல் இருக்கிறங்கிற மாதிரி சர்ச் பண்ணி உள்ளே போவாங்க கோயிலுக்குள்ளே. இந்த படத்துக்கும் சிஜிஐ தான் மிகப்பெரிய பேக்லாஸ் ஆகிருக்கு. படத்தோட பட்ஜெட் ஓரளவுங்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு லாஸ் ஆகலை. படம் ஹிட்டும் ஆகிருச்சு. அதனால இந்த படத்துக்கான பார்ட் 2 ரீசன்ட் டைம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமே வெளியாக போகுது. மரகத நாணயம்
இந்த ஜேர்னலில் நான் சொன்னேன்ல சில படங்கள் தான் இந்த மாதிரி ஜேர்னல் எடுக்கல மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகும். மாயன் கூட போட்ட பட்ஜெட்டோட ஓரளவு தான் கலெக்ட் பண்ணிச்சு. ஆனால் இந்த படம் போட்ட பட்ஜெட்டோட 2 மடங்கு அதிக அளவு கலெக்ட் பண்ணிச்சு. இதுக்கான காரணம் மரகத நாணயத்தை தேடி போகிற கதையை விட அதை சார்ந்து இந்த கதைகள் கிளைகள் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த ஆவி வண்டியை ஓடுறதா வந்து இருக்கட்டும், இவங்க ஆவி வந்து ஒரு உடம்புக்குள்ளே மாறி மாறி இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக அமைஞ்சு காமெடியாகவும் படத்தை வந்து கொண்டு வந்து போயிருப்பாங்க. படத்தில் என்னதான் சீரியஸ் ரைட்டிங் போயிட்டு வந்து இருந்தாலும் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே காமெடியாக வந்து இருந்துச்சு. படத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் கிராஃபிக்ஸ். இந்த மாதிரி ஜேர்னலில் படம் எடுக்கும்போது புதையலை தேடி போகிறதுனாலே கிராஃபிக்ஸில் சொதப்பல் பயங்கரமாக வந்து பண்ணிடுவாங்க. இந்த படத்தில் ப்ராக்டிக்கல் எஃபெக்ட் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. சொல்லப்போனால் ஆவியாக ஒரு கார் வந்து ஓடும், அதை முழுக்க ப்ராக்டிக்கலாக பண்ணி தேவையில்லாத சீன்ஸுக்கெல்லாம் மட்டும்தான், அதாவது ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாத சீன்ஸுக்கு மட்டும்தான் இவங்க கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணது இந்த படத்துக்கான மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். கிங்ஸ்டன் இந்த படத்தை பைரட் ஆஃப் கரீபியன் மாதிரி எடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொன்ன விஷயம் தான் படத்துக்கு பாசிட்டிவும், அதே விஷயம் தான் படத்துக்கு நெகட்டிவாக அமைஞ்சிருச்சு. ஏன்னா இந்தியாவிலே முதல் தடவையாக கடலுக்குள்ளே போய் ட்ரெஷரை தேடி போகிற மாதிரியான படம் இது. அப்படி இருக்கையில் படத்தோட கதையுமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா கடலுக்குள்ளே போய் மூழ்கி இருக்க கப்பலில் அங்கே இருந்து மனிதனை பலி கொடுத்தாதான் தங்கத்தை எடுக்க முடியுங்கிற மாதிரியான விஷயம் காமிச்சது எல்லாமே பெஸ்ட்டு. பட் இவங்க ஸ்க்ரீன் பிளேயில் மட்டுமே சொதப்புனால படம் காவு வாங்கிடுச்சு. ஃபஸ்ட் ஹாஃபை இவங்க முழுக்க சேஞ்ச் பண்ணி செகண்ட் ஹாஃப் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்ல ரேட்டிங் வந்து கொடுத்து டிஃப்ரெண்டான கிரியேச்சர்ஸை காமிக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இன்னுமே ரேட்டிங் வந்து கொடுத்துருக்கணும். ஆனால் இந்த படத்தை நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் ரீதியாக பார்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். அதை தாண்டி ஃபஸ்ட் ஹாஃபை அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியெல்லாம் பார்க்காம நார்மலாக வித்தியாசமான ஜேர்னலில் ஒரு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண போகிறேன்னு நினச்சா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த படம் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காம கூட போகலாம். காட்டேரி இந்த படமும் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபை தவிர டிவியில் யாராச்சும் பார்த்துருந்தாங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் பார்த்துருக்கே வந்து மாட்டாங்க. சப்போஸ் செகண்ட் ஹாஃபை பார்த்தவங்களுக்கு இந்த படம் எவ்வளோ ஒர்த்துன்னு வந்து தெரியும். ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க குப்பை. செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து கொண்டு வருவாங்க. அதை மட்டும் வச்சுமே இவங்க பயங்கரமான ஒரு படத்தை கொடுத்துருக்க முடியும். இவங்க காமெடி எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன், சர்ப்ரைஸை கிரியேட் பண்ணுறேன்னு வந்து சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கை முழுக்க சுருக்கிட்டாங்க. லியோ படத்தில் ஃப்ளாஷ்பேக்கை சொதப்பிட்டாங்கன்னு சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக்கை செதுக்கிட்டாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் சொன்ன கதைக்கு ப்ரெசண்டில் நடக்கிற கிரியேச்சர்ஸை கொண்டு வரும்போது எதுக்கு அதை சிஜிஐயில் ஃபுல்லாக பண்ணலாம் யோசிக்காமல் ப்ராக்டிக்கலாக இவங்க வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நீங்கள் சில சீன்ஸ் பார்க்கல பயமாக இருக்கும். அப்படி இருந்த படத்தை ஃபஸ்ட் ஹாஃப் மூலியமாக மட்டுமே இந்த படம் ஃபுல்லாக நெகட்டிவாக மாற்றி வச்சுட்டாங்க. காமெடி சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருந்துருக்கலாம். ப்ளஸ் செகண்ட் ஹாஃபில் முழுக்க கூட அந்த சீன்ஸை, அதாவது கிரியேச்சர் எல்லாத்தையும் பயங்கரமாக கொண்டு போயிருந்துருக்கலாம். ரெண்டும் கட்டானா இல்லாமல் அப்பா எடுத்து வச்சுட்டாங்க. என்னை கேட்டால் ஃப்ளாஷ்பேக் மட்டும் வச்சுமே இப்போ நான் சொன்ன ஜேர்னர் எல்லாத்தையும் பீட் பண்ணுற அளவுக்கான ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த அளவுக்கு ஒர்த்தியான கண்டென்ட் உள்ள மூவி இது. ஸோ இந்த மாதிரி ஜேர்னர் படம் எடுத்துக்கையில் ஹாலிவுட்ஸில் நிறைய மூவிஸ் வந்திருக்கு. பட் தமிழ் சினிமாவில் எடுக்கிறது ரேர். இப்போ நான் சொன்ன லிஸ்ட்லேயே எத்தனை பேர் இந்த மூவிஸை பார்த்துருப்பீங்கன்னு வந்து தெரியல. ஒரு சில மூவிஸ் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அந்த மூவிஸ்லாம் ஃபேவரட்டாக இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சப்போஸ் இதை தாண்டி சில மூவிஸ் இந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுப்போம். இப்போ நான் சொன்ன படங்களே எதுக்காச்சும் பார்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா மாயன் 2 மரகத நாணயம் 2 பார்ட் 2 வந்து எடுத்துகிட்டு வந்து இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு வந்து நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.